17,000 சதுர அடியில் வரையப்பட்ட உலகின் மிக பிரம்மாண்டமான ஓவியம் 580 கோடிக்கு ஏலத்தில் விற்கப்பட்ட தினம் இன்று. சாச்சா ஜெஃப்ரி இங்கிலாந்தில் பிறந்த ஓவியர். செல்வாக்குள்ள குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய பல ஓவியங்கள் உலக தலைவர்கள் பிரபலங்களுடைய வீடுகளில் அலங்கரிச்சிருக்கு. கோவிட் காலகட்டத்தில் 140 நாடுகளில் இருந்து குழந்தைகள் வரைந்த ஓவியங்களை வாங்கி அதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த பிரம்மாண்டமான ஓவியத்தை வரைய தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் 20 மணி நேரத்திற்கு ஓவியங்கள் வரைஞ்சார். 8 மாதத்துக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்சார். 17,000 சதுர அடியில் அந்த ஓவியம் வரையப்பட்டுச்சு. 70 பேனல்களாக அந்த ஓவியம் பிரிக்கப்பட்டுச்சு. கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை இதெல்லாம் குழந்தைகளை எப்படி பாதிக்குதுங்கிறத அடிப்படையாக வச்சு இந்த ஓவியம் வரையப்பட்டுச்சு. இந்த ஓவியத்தால் கிடைக்கக்கூடிய பணம்ங்கிறது உலகளவில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்காகவும் அதே போல் கோவிடால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் செலவிடப்படும்னு சொன்னார் சாச்சா ஜெஃப்ரி. அந்த அறிவிப்போட 2021 வருடம் ஏலத்திற்கு வந்த இந்த ஓவியத்தை எதிர்பார்த்த $30 மில்லியன் விட $62 மில்லியன் அதிகமான அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கினார் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அன்றைய தேதியில் அதோடைய வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட 581 கோடி. குழந்தைகளின் நலனுக்காக குழந்தைகளுடைய ஓவியங்களிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வரையப்பட்ட உலகின் பிரம்மாண்டமான ஓவியமாக கருதப்படக்கூடிய த ஜேர்னி ஆஃப் ஹியூமனிட்டி ஓவியம் 580 கோடிக்கு விற்கப்பட்ட தினம் இன்று.